கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:18 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த ராஜா, இம்மட்டும் இனிமேலும் எந்த ராஜா, என்னுடையவர் என் அன்பு நேசரே, என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்கைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்கைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு நேசரே, என்னுடையவர் என் அன்பு நேசரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனத்தை முதல் நம்ம வசனத்தை வாசிக்கிறேன். ஏதோ 8:18 ஏதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இது மிக 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 ஒரு அழகான அருமையான ஒரு வசனம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடையாளம். அடையாளத்துக்கு இங்கிலீஷ்ல சைன். அடையாளம்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. ஆம்புலன்ஸ்ல சிவப்பு கலர்ல ஒரு கிராஸ் இருக்கும். ஸ்கொயர் கிடையாது, அதுல ஒரு பாம்பு சுத்தி இருக்காப்புல இருக்கும். அதுதான் ஒரு அடையாளம். அது ஒரு ஆம்புலன்ஸ்ங்கிற ஒரு அடையாளம். சைன். ஓ டி, ஓ மேல ஒரு டி, ஓ மேல ஓ டி, ஓ டி, ஓ டி, சைன். ஓ மேல போகணும். ஓ டி, ஓ டி, அடையாளம். இதற்கு மார்க். மார்க்னா இப்ப நான் எப்பவுமே ஒரு இந்த மாதிரி சில மார்க் வச்சிருப்பேன். இது 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 பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு மார்க் வச்சிருக்கேன், ஒரு அடையாளம் வச்சிருக்கேன். ஸ்டீவ் இப்ப +2 படிக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் அஜி அவனை கூப்பிட்டு சிங்கப்பூர் போறோம். சின்ன பையன், ஆனா எங்கள்கிட்ட பயங்கர அன்பு, பாசம், நம்பிக்கை. எங்க கூட வர்றான். நான் இந்த நோட்ஸ், பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போக முடியும். ஸோ ஜெராக்ஸ் எடுத்துட்டு போவேன். அப்ப யாராவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா நான் அதில் ஒரு பேனா வச்சு ஒரு கோடு போடுறேன். கேட்பான், தாத்தா எதுக்கு தாத்தா இங்கே ஒரு கோடு போடுறீங்க அப்படின்னு கேட்பான். நான் சொல்லுவேன், தம்பி எங்க விட்டேன்னு எனக்கு தெரியாது பாத்தியா, அதனால ஒரு கோடு போட்டாச்சுன்னா திரும்ப எழுதும் போது நான் இதுல இருந்து ஆரம்பிப்பேன். அப்படியா தாத்தா, அதுக்காத்தான் சரிங்களா அப்படிங்க. நான் ஒரு அடையாளம் போட்டாலும் அதை அவன் கேட்கறது, என்ன தாத்தா எதுக்கு போடுறீங்க. அப்ப அந்த ஒரு கோடை ஒரு அடையாளம்னா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு அடையாளமாக பார்க்கணும்.
நான் உங்களுக்கு சொன்ன இது மார்க், அல்லது ஒரு பர்சன், ஒரு ஆளாக இருக்கலாம், அல்லது ஒரு குரூப்பா இருக்கலாம். குரூப் நான் என்ன அர்த்தம்னா, இப்ப இஸ்ரேல் மக்கள் முழுவதும் ஒரு குரூப். அவங்கள ஆண்டவர் இன்னைக்கு எப்படி வச்சிருக்காருன்னா ஒரு உன்னதத்துல வச்சிருக்காரு, அடையாளமா வச்சிருக்கிறார். மொசாட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த மொசாட்டுங்கிற மக்கள் அவங்க எப்படி எல்லாம் போய் எதிரிகளை தாக்குவாங்கிறத ஆச்சரியமா இருக்கும். ரீசெண்டா யூடியூப்ல ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். இந்த டெரரிஸ்ட்ல ஒரு யங் ஃபெலோ, ரொம்ப இளமையான ஒருத்தன், அவனை மாதிரி பிரெயினா வேலை செய்யறவங்கள பார்க்கவே முடியாது. வெரி பிரில்லியன்ட் ஃபெலோ. அப்படி அழகா போய் அமெரிக்காவில் ஒரு பிளெயினை இருக்கிறதுல ஒரு 100 பேரை கொண்டுட்டான். ஆனா அவன் மாட்ட மாட்டான், அப்படி தப்பிச்சு போய்கிட்டே இருப்பான். இந்த மொசாட் அமைப்பு இவனை பிடிக்கிறதுக்கு எப்படி ட்ரை பண்றாங்க. அவன் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டான், மாத்திட்டே இருப்பான். ஆனா அவனுடைய ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு நெருக்கமானவர்கள் மறித்துட்டாங்கன்னா அந்த ப்ரொசஷன் அவன் போயிடுவான். பார்த்தாங்க, ஓஹோ உனக்கு இந்த பழக்கம் இருக்கா, நாங்க இதை வச்சு உன்னைய காலி பண்ணிடுறோம்னு 4 மொசாட் ஆபீசர்ஸ, அதாவது அவங்களுக்கு வந்து அரபி தெரியும், அந்த நமாஸ் பண்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், பேச்சுல கண்டே பிடிக்க முடியாது. இந்த ஆளு வந்து ஒரு இஸ்ரேல். இப்ப அந்த ப்ரொசஷன் போயிட்டே இருக்கு. இவங்க அவனை கொண்டுட்டு மாட்டக்கூடாது, எஸ்கேப் பண்ற ரூட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. 4 டைரக்ஷன்ல போயிடும், காணா போயிடும். இவங்க இந்த இடத்துல ஒரு சின்ன மைக் மட்டும் வச்சிருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. ஒரு பிஸ்டல், சின்ன பிஸ்டல், குட்டி கொண்டு, இதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த ப்ரொசஷன்ல போயிட்டே இருக்கிறாங்க. அவனுக்கு நிறைய பாடி கார்டு சுத்தி இருக்காங்க. ஆனா அந்த ப்ரொசஷன் ஒரு டேர்னிங்ல எடுக்குது, ஒரு குட்டி ஒரு டேர்னிங். அந்த டேர்னிங் எடுக்கும்போது அவனுடைய செக்யூரிட்டி எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போயிடுறாங்க. ஏன்னா அது 2 பேர் தான் போக முடியும். 4 பேரும் பிஸ்டல் எடுக்கிறாங்க. டாப் 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 4 புல்லட். அவன் வந்து கீழே அப்படியே விழுகிறான். எல்லாம் நினைச்சாங்க இந்த வெயில்ல தான் கீழே விழுகிறான்னு சொல்லி. அப்படி இந்த 4 பேரும் எஸ்கேப். 4 பேர் 4 டைரக்ஷன்ல போய், அதாவது இவன் வந்து இவனை கொன்னுட்டாங்கிற ஒரு நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி எஸ்கேப். இது ஒரு அடையாளம். இன்னைக்கு வர அந்த மொசாட் அடிக்க ஆள் கிடையாது. சரி, அப்ப இவங்க ஒரு அடையாளமா இருக்கிறாங்க. முதல் முறையாக ஆண்டவர் ஒரு அடையாளத்தை ஒரு நபருக்கு போடுகிறார். அது என்ன அடையாளம்னு பார்ப்போம். ஆனா அது வேற யாருக்கு அந்த அடையாளமே கிடையாது. ஆதியாகமம் வைத்துக்கொள்ளும். காயின் ஆபேலை கொலை செய்துட்டான். கொலை செய்த பிறகு ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன். நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று விலகி மறைந்து பூமியிலே அலையறன இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொண்டு போட்டான். என்ன சிக்கனா என்னை கொண்டு விடுவாங்களேன்னு அவனுடைய ஒரு ஆதங்கம். கொலைகாரன் தான், ஆனாலும் ஆண்டவர் இவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார். அப்பொழுது காயின் அவனை நோக்கி, கர்த்தர் காயின் நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அடையாளத்தை போட்டார். இன்னைக்கு நம்ம மேல ஒரு ஆண்டவர் அடையாளம் போட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்று பரிசுத்த ஆவியானவர்கிற முத்திரை நம்ம மேல இருக்கு, சீல் இருக்கு. மீட்கப்படும் நாள் அப்படின்னு ஒரு நாள் வரும். அன்னைக்கு யார் யார் மேல எல்லாம் அந்த அடையாளம் இருக்கோ அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இன்னொரு அடையாளம், பரிசுத்த ஆவியானவர் அடையாளம் ரத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டிருக்கிறது, அது ஒரு அடையாளம். இது நமக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியும். பிசாசு நம்மளை தொடவே முடியாததற்கு ஒரு காரணம், ரத்தம் ஒரு அடையாளமாக நம்ம மேல் பூசப்பட்டிருக்கிறது. இதை நான் உங்களுக்கு அடையாளத்தை காட்டுறவங்களுக்கு யாத்ராகமம் எடுத்துக்கோங்க. 8வது அதிகாரம் 23வது வசனம். 8:23. என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் பிரிக்கிறார். எப்படி இரவையும் பகலையும் 2 பிரிக்கிறாரோ அதுபோல் எகிப்தியர் வந்து உலக மக்கள். என் பிள்ளைகள் வேற, என் பிள்ளைகளுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுவேன்னு சொல்லிட்டு வண்டுகள் அனுப்புறாரு. வண்டு எகிப்து தேசம் முழுவதும் வரும், ஆனா இஸ்ரேல் மேல அது வண்டு வராது. இது ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கணும்.
அடுத்து இதை விட முக்கியமான ஒரு அடையாளம் யாத்ராகமும் 12வது அதிகாரம் 13. இது பஸ்கா ஆட்டு குட்டியின் ரத்தம். பஸ்காங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நிழல். பழைய ஏற்பாடு ஃபுல்லா நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். அந்த நிழல் நான் உங்களுக்கு காட்டுறேன். 12வது யாத்ராகமம் 12வது அதிகாரம் 13 நீங்கள் இருக்கும் வீடுகளிலே அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக மேல அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு. ஆண்டவர் பார்க்கிறாரா, சங்கரதூதன் பார்க்கிறான்? 2 ஒண்ணுதான். ஆண்டவர் பார்க்கிற ஒண்ணுதான், சங்கரதூதன் பார்க்கிறான். அதனாலதான் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். இங்கிலீஷ்ல தான் அது அருமையா இருக்கு. பாஸ் ஓவர், கடந்து போகிறது. ஊழியக்காரர்களா சொல்லுவாங்க, இதை சொல்லிட்டு நாங்கள் கடந்து போவோம். கேட்டுக்கீங்களா? அவங்க நாங்க போவோம்னு சொல்லுவோம், நாங்கள் கடந்து போவோம். பாஸ் ஓவர். ஸோ சைன் ஓட் ஓட் உங்களுக்கு காட்டு. இன்னொரு அடையாளத்தை உங்களுக்கு காட்டுறேன். என்னாகமம் 16வது அதிகாரம் 38 16 38. இப்ப அந்நிய அக்கினி இவங்க பலி தூப தூக்கிட்டு போறாங்க. அது இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அத்தனை எடு. யாத்ராகமம் 16வது அதிகாரம் 32. தங்கள் ஆத்துமாக்கே கேள்வாக்கின அந்த பாவிகளின் தூபகலசத்தையும் பலிபீடத்தை மூடத்தக்கதாக தகடுகளாக அடித்து அவர்கள் அதை சந்நிதியிலே கொண்டு வந்தார். அதை பரிசுத்தமான அவர்கள் இஸ்ரேல் புத்திரருக்கு ஒரு அடையாளம். இது பார்க்கும் போது நமக்கு தெரியும், அந்நிய ஒன்று வரக்கூடாது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு சைன் ஓட் காமிச்சு. அடுத்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். எஸ்ஐயா 8வது அதிகாரம். இதோ நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாகிற சேனேனின் கர்த்தரால் இஸ்ரேல் அடையாளங்களாகவும் அர்ப்பணம். அடையாளங்கிறதுக்கு சைன் ஓட். அடுத்து அற்புதம், வண்டர், மோபேட். மேல போடுவாங்க. மோபேட், பிஇடி, மோபேட். நீட் வந்து மோ மேல ஏறணும். மோபேட், பிஇடி, மோபேட். இந்த மோபேட் நீங்க எங்க பார்க்கலாம் முதல் முறையாக அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 4வது அதிகாரம் 21வது வசனம். 4:21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்ப சேர்ந்த பின்பு நான் உன் கையிலே அளித்திருக்கிற அற்புதங்களை யாவையும் பார்வோன் முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையா இருக்கு. ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். நம்ம பாட்டுக்கு பந்தா அங்க போய் பார்வை முன்னாடி நிக்கிறோம். அந்த வண்டர் நடக்கலைன்னா என்ன ஆகும்? எச்சரிப்பு. நான் சொல்றேன், அது நடக்கும். அது உன்னால கூடும். அங்க நம்ம பார்க்கறது என்ன? அற்புதம், வண்டர். இன்னொரு அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். இது தீர்க்கதரிசனமாக சொல்லப்படுகிற ஒரு அடையாளம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 3வது வசனம். அன்றைய தினம், சேம் டே, ஒன்னா முன்னாடி கிடையாது, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து இதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும். கர்த்தர் உரைக்கிறது இதுவே அடையாளம். சரி, இது 2வது வண்டர். வாசமா இருக்கிறோம். நாங்கள் எப்படி இருக்கிறோம்? வாசமா இருக்கிறோம். அதுக்கு இங்கிலீஷ்ல டுவெல். யாசாப். வாய் ஏன் மேல யா யா எப்படி சப் சப் யாசாப் எஸ்ஏபி சாப் யாசாப். இது அடையாளம். இதுக்கு டுவெல்ங்கிறதுக்கு நமக்கு அடிக்கடி தெரிஞ்ச வார்த்தை அவாய்ட்.
என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். யோவான் 15வது அதிகாரம். இதுக்கு அபாய்ட், ரிமைன். ரிமைன் அங்கேயே இருக்கிறது. இப்ப இந்த இன்னொரு செய்தியை முடிச்சுட்டு நான் அதோட ஸ்விம்மிங் போயிடுவேன். இங்க இருக்க மாட்டேன். ஸ்விம்மிங் பூல் போயிடுவேன். அங்க வாத்தியார் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. டாக்டர் கரெக்டா வந்துட்டீங்களே அப்படின்னு. இங்கேயே இருக்க முடியாது, ஆஸ்பத்திரியில் இருக்க முடியாது. ஆனா கிறிஸ்துக்குள்ள இருக்க முடியும். அபாய்ட். அதுபோல இவங்க என்ன செய்றாங்கன்னா, நாங்கள் அப்படியே இருக்கிறவங்க. இந்த டுவெல் முதல் முறையாக நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிட்டியை உண்டு பண்ணுறாங்க. அந்த சிட்டியை உண்டு பண்ணிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 16வது வசனம். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்காக நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். அபாய்ட், டுவெல். 1000 வருட அரசாட்சியில் இது போன்ற ஒரு உசிதமான ஆச்சரியத்தை நம்ம பார்க்கலாம். 1000 வருட அரசாட்சியில் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 65வது அதிகாரம் 21வது வசனம், 65, 21. வீடுகளை கட்டி அவைகளிலே குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டத்தை நட்டி அதன் கனியை புசிப்பார்கள். இது 1000 வருட அரசாட்சியில கிடைக்கக்கூடிய ஒரு சமாதானம் வாழ்க்கை. டுவெல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோம். ஒன்று நமக்கு கிடைக்கும். இது கிடைக்கும்போது நமக்கு அந்த அன்னைக்கு ஒரு ஒண்டர் கிடைக்கும். ஒண்டர்னாலுங்க ஒரு ஆச்சரியம். இந்த ஆச்சரியம்லாம் உங்களுக்கு எது ஆச்சரியம்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு புது சுடிதார் வாங்கினீங்க, அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நேற்று காலையில் ஆலயத்துக்கு போனோம். ஆரோக்கியராஜ் பிரதர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் ஒரு அருமையான செய்தி சொன்னார். அந்த செய்தி கேட்ட உடனே ஒண்டர், எனக்கு ஆச்சரியம் வந்துச்சு. அப்போ இப்படி எல்லாம் இருக்கா பைபிள்ல? அந்த வழக்கமா அவர் பாஸ்டர் வந்து புல்பிட்ல நின்று அங்கிருந்து வழக்கம் போச்சுட்டு ஆசிரிச்சு அனுப்பிடுறாரு. இன்னைக்கு அங்க இருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்து அங்க போய் பிளஸ் பண்ண உடனே நான் திரும்ப போய் ஐயாவுக்கு ஒரு வணக்கம் வச்சு, பாஸ்டர் இங்க இருந்து நான் சந்தோஷமா இருக்கேன், எங்க இருந்து இங்க இருந்து அப்படின்னு காமிச்சேன். அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒண்டர். இப்படி ஒரு வசனத்துக்கு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு இதுவரை தெரியாது, அது கிடைச்சிச்சு. ஒண்டர். இது எனக்கு அது ஒண்டர், உங்களுக்கு அது ஒண்டரான்னு தெரியாது. சரி, இப்ப 1 ராஜாக்கள் எடுத்துக்கணும். 22வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 22:10. இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜாவாகிய யோசபத் சமாரிய ஒலிவ வாசல் முன்னிருந்து விசாலத்திலே ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார்கள். 12. அவங்க அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அது 12. எப்ப வர உட்கார்ந்து இருப்பாங்க? அவங்களுக்கு அந்த பவர் கிடைக்கிற வரை அங்க உட்கார்ந்துருப்பாங்க. சரி, ஒரு வசனத்தை வாசிட்டு இந்த செய்தி நம்ம முடிக்க போறோம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல ஜலப்பிரளயத்துக்கு பிறகு யார் யார் எங்க இருப்பான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 27வது வசனம். யாப்போத் தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களிலே குடியிருப்பான். 12. யாசாப். சரி, இவன் நம்ம வாசனத்துக்குள்ள போய்க்கிறோம். நான் உங்களுக்கு வசனத்தை வாசிட்டேன், அப்புறம் திரும்ப வசனத்தை விளக்கத்தை நம்ம பார்க்க போயிடும். ஏசாயா 8வது அதிகாரம் 12. இதோ ரைட் நவ், இப்பொழுதே நானும், ஏசாயா தன்னை சொல்லுகிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளில் கர்த்தரால. சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற கர்த்தர். அவருக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன்? அவர் அங்க இருக்காரு, எங்களை அங்க கொண்டு போவார். அதான் ஒரு அடையாளம். சரி, இதுல ஒரு 8வது அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா,
ஒரு ஸ்பெஷலா ஒரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டா, நானும் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அந்த பிள்ளைக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகேர் சலால் அஷ்பாஷ் என்று பேர். மகேர் சலால் அஷ்பாஷ் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன், கட்டாயம் மறந்துருக்கேன். ஸ்பீட், ஸ்பீட். ஸ்பாயில், கெட்டு போயிடும். ஹேஸ்டன், வேகமாச்சு. பூட்டி, நடக்கும், உறுதி. இதான் அவன் பிறக்கிறதுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கும். அது என்ன சம்பவம்னா அது வேகமா நடக்கும். அது ஸ்பாயில்னா எல்லாத்தையும் அழிச்சு போடும். ஹேஸ்டன், நிக்கவே நிக்காது. இது அசரியன் வந்து உங்களை மோசமாக அழிப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதே விளக்கத்துல எங்க இருந்து பாருங்க, 4 வசனம் பாத்தீங்க, 8:4. இந்த பாருங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைன்னா இந்த பிள்ளையத்தான் சொல்றாரு. அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே நான் தமஸ்குவில் ஆஸ்தியும் சமரியலுக்குள்ளையும் ஆசிரியன் ராஜாவுக்கும். ஆசிரியன் ராஜா வருவான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். அதுதான் ஆண்டவர் உறுதியாக சொல்றாரு. அதான் நானும் கர்த்தர் எனக்கு. அது என்ன ஸ்பீட்ல வருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாம், புயல் போல வந்து என்ன செய்வான், வருவான். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை ரெடி பண்றாரு. அது என்னன்னா, இம்மானுடைய செட்டை. அந்த செட்டை இருக்கும், ஸ்பீடா வரும். யார் யாரெல்லாம் அந்த செட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. நான் எனக்கு செட்டை பத்தி நான் தான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லிட்டு நாங்க அழிஞ்சு போக மாட்டோம், அடையாளமா இருப்போம். எப்படியா நீ பாதுகாக்கப்பட்ட? எங்களுக்கு தான் தெரியும்ல, இம்மானுடைய செட்டை நான் தான் சொன்னேன்ல. 8வது வசனம், இம்மானுவேலே அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தை மூடும். சரி, இது ஸ்ட்ராங் புயல். இந்த வசனம் எவ்வளவு முக்கியமான வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாமிசத்துல வந்த கடவுள்ங்கிற ஒரு கான்செப்டை நிரூபிக்கிறதுக்கு எபிரேயர் 2வது அதிகாரம் 34வது வசனத்துல, சரி 2:13 நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஆகுதலால் பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் எப்படி அடையாளமா இருக்க, நம்மளும் அடையாளமா இருக்கும். நாம் மாமிசத்தை வந்த கடவுளுடைய பிள்ளைகள். சரி, இப்ப இதுக்கு மேல நம்ம அங்க போராட்டம் இல்லை. சரி, அடுத்து பாருங்க, இந்த அடையாளத்தை அடுத்து என்ன ஸ்டெப்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகரியா எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா 3வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழர்களும் கேட்க. நீ மட்டும் இல்ல, தோழர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷன். அடையாளமாயிருக்கிற புருஷங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் மனுஷனா மாற முடியுமா? கடவுள் பரலோகத்துக்கிட்டு வர முடியுமா? எல்லாம் அடையாளம். வந்தாரு, நம்முடைய பாவத்தை சுமந்தாரு, திரும்ப பரலோகத்துக்கு போயிட்டாரு. இது ஒரு அடையாளம். சரி, இப்ப நம்ம பார்க்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தன்னை எங்க இருக்கிற அப்படின்னு காட்டுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8:18 பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனையில் கத்துறாள். சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற. அப்ப நம்ம இன்னைக்கு இந்த வசனம் ஃபுல்லா எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா, சீயோனை குறித்து நம்ம பெரிய செய்தி கேட்டாச்சு, திரும்ப திரும்ப தியானிச்சாச்சு. ஆனா இது என்னன்னு பார்த்து இதை முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனம். 12:6 சீயோனிலே வாசமாய் இருக்கிறவளே மனவாட்டி, நம்மளை தான் சொல்றாங்க. பைபிள் யாரை நோக்கி போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். சும்மா கடகடன்னு வாசிங்கன்னா அர்த்தமே கிடையாது. சீயோனிலே வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி. ஏன் நீ சத்தமிட்டு கம்பீரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போதே ஒரு அடையாளம் இருக்கும். எங்க வாழ்க்கை வேற, உலக மக்களுடைய வாழ்க்கை வேற. காரணம், நாங்க ஒரு காலத்துல சியோன்ல போய் வாசமா இருக்க போகிறோம்.
பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராயிருக்கிறார். அந்த பெரியவராயிருக்கிறாருக்கு என்ன வல்லமை இருக்குன்னா, உளையான சேற்றில் வாழ்ந்த எண்ணெயை பரிசுத்த ரத்தத்தால் கழுவி சீயோன்ல கொண்டு போய் அவர் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும்போது ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். அது என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 2:34. அடையாளம். நம்முடைய ஆண்டவராக இயேசு குட்டி பேபி குழந்தை. சிமியோன் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பு சிமியோன் அவரை நோக்கி அப்பா அம்மாவை நோக்கி அவளை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயத்தின் சிந்தையை வெளிப்படுத்தக்கதாக இஸ்ரேலில் அநேகர் விழுவதற்கு இழந்திருப்பதற்கும் விரோதமாக பேசப்படுவதற்கு அடையாளமாக இவர் நியமிக்கப்பட்டார். இது என்ன? அநேகர் விழுகிறது. ஒரு பிரதான ஆசிரியரை பார்த்தா, ஐயோ அவன் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஐயோ இப்படி ஒரு பரிசுத்தமான ஒருத்தரை பார்க்கவே முடியாது. கையை நீட்டி ஆசீர்வதிக்கிறது, அவங்களை ஆனா உள்ள இயேசுவை கொலை செய்யணும். வெளியே வந்துருச்சா இல்லையா? வந்துச்சு. அநேகர் விழுகிறதுக்கு. ஆனா விழுகிறதுக்கு மாத்திரம் கிடையாது, அநேகர் விசுவாசித்தார்கள். அநேக ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமாக பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில வைத்தார். 14வது அதிகாரம் 23வது வசனம். ஏசாயா 14:32. இப்பொழுதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மாறும் கர்த்தர் என்ன ஆன்சர் கொடுப்பார் அப்படின்னு கேட்டேன். இதுதான் ஆன்சர். கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். இந்த பூமிக்கு அஸ்திபாரம் கிடையாது. சூரிய சந்திரனுக்கு அஸ்திபாரம் கிடையாது. நட்சத்திரத்திற்கு அஸ்திபாரம் கிடையாது. இந்த அஸ்திபாரம் யார்? ஓடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேற அஸ்திபாரம் கிடையாது. அந்த அஸ்திபாரத்தை போட்டு அது மேல சீயோனை கட்டுகிறார். அவருடைய ஜனத்தின் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. சிறுமையானவர்கள் நமக்கு பெருமை இருக்கக்கூடாதுங்க. ஆவுனா பெருமை வந்துடும். அது எப்ப வரும்னு தெரியாது. அவங்களால போக முடியாது. 24வது அதிகாரம் 23வது வசனம். ஏசாயா 24:23 எல்லாம் லாஸ்ட்ல வருது பாருங்க. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமின் ஆளுகை செய்வதால். எல்லாருக்கும் ஆளுகைன்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது? எலெக்ஷன் வருது, எல்லாருக்கும் நாங்க எங்க கட்சி தான் வரணும். ஆனா கரூருங்கிற ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தினால ஒருத்தர் இருதயம் உடஞ்சு போயிடுறாரு. ஐயோ இங்க ஆளுகை போச்சே அப்படின்னு நினைச்சு. ஆனாலும் விட மாட்டாருங்க. ஆனா ஆளுகை செய்வதற்கு சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், மூப்பர்கள் முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். சூரியன் சந்திரன் தூக்கிட்டு புதிய வானம் புதிய பூமி வரும். அன்னைக்கு அவர் தான் இருப்பார். சரி, ஆண்டவர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். என்ன ஊழியங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். அது என்ன ஊழியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 9வது அதிகாரம். இவ்வளவு நேரம் நான் சொன்னா உங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 9:11. சியோனிலே வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிங்க. ஜனங்களுக்குள்ள நம்ம சொல்லணுங்க. நம்ம சொல்லலைன்னா யார் சொல்லுவாங்க? நம்ம சொல்லணும். எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ இவர் தான் சியோன்ல வாசம் வாக்கணும்னு சொல்லணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார், அது திரும்பவும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அது என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். சகரியா 8வது அதிகாரம் 3வது வசனம். சகரியா 8:3. நான் சீயோனிலே திரும்பி. சீயோனுக்கு திரும்பிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, செகண்ட் கமிங், 2வது வருகை. எருசலேமின் நடுவே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளின் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். ஆரம்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல எருசலேம்
அந்த ஃபுல்லா பாவம் நிரம்பிருந்துச்சு. ஆனாலும் அது பரிசுத்த பர்வதம், பரிசுத்த நகரம்னு அழைக்கணும்னு சொன்னாரு. அது இப்பதான் நடக்கும். சரி, ஒரு வசனத்தை வாசிட்டு இந்த செய்தியை நம்ம முடிக்க இருக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்துல சியோன், புதிய வானம் புதிய பூமியுடைய ஒரு அமைப்பை மட்டும் பார்த்து நம்ம முடிக்கிறோம். 12:22 நீங்களோ சியோன் மலையில் இருக்கு. நீங்களோ நானும் என் பிள்ளைகளும் அப்படின்னு ஏசாயா சொல்கிறாரு. நம்மளை பார்த்து நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரமரிசனத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். சேர்ந்துட்டோமா? சேர்ந்துட்டோம். தொடர்ந்து இதுல நிலைத்திருக்கும். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. என் நல்லவர் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறது ஐயா. எங்களை ஒரு அடையாளமாகவும் அற்புதமாக வைத்திருக்கத்தாக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன்.